தங்கமே, நீ உன் குடும்பத்தை இதில் நம்பினால் அதிசயம் தொடங்கும். குடும்பம் என்பது வெறும் உறவுகள் அல்ல. அது உன் வேர். அது உன் முதுகெலும்பு. உலகம் முழுவதும் உன்னை புரிந்து கொள்ளாத நேரத்தில் கூட உன் அமைதியான போராட்டத்தை உணரக்கூடிய இதயங்கள் குடும்பத்தில் தான் இருக்கும். அந்த உறவை நம்பும் தருணத்தில் உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி பிறக்கும். நீ தனியாக எல்லாவற்றையும் சுமக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாய். உன் வலியை உனக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாய். ஆனால் தங்கமே, பகிரப்பட்ட பாரம் லேசாகும். பகிரப்பட்ட மகிழ்ச்சி பல மடங்கு பெருகும். குடும்பத்தை நம்புவது பலவீனம் அல்ல, அது உன் வலிமையின் வெளிப்பாடு. நம்பிக்கை வைத்தால் அன்பு உயிர் பெறும். அன்பு உயிர் பெற்றால் வீட்டில் ஒளி பெருகும். உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் மனிதர்களே. அவர்களுக்கும் குறைகள் இருக்கும். சில நேரங்களில் புரிதல் குறையலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அன்பு இருந்தால் எல்லா பிளவுகளும் சரியாகும். நீ முதலில் ஒரு அடியை எடுத்து வையு. நீ புரிந்துகொள்ள முயற்சி செய். நீ கேட்க முயற்சி செய். அந்த முயற்சியே அதிசயத்தின் விதை. தங்கமே, வீட்டில் அமைதி நிலைநிறுத்தப்படும்போது உன் மனம் தெளிவடையும். உன் எண்ணங்கள் வலிமை பெறும். வெளியுலகில் எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் வீட்டின் அன்பு உனக்கு ஒரு கவசமாக இருக்கும். அந்த கவசம் உன்னை உடைக்க விடாது. குடும்பத்தை நம்பும் போது அந்த கவசம் உறுதியடையும். நீ உன் குடும்பத்தை மதிக்க ஆரம்பிக்கும் போது அவர்களும் உன்னை புதிய பார்வையில் காண்பார்கள். மரியாதை ஒரு வழி சாலை அல்ல, அது இருவழி. நீ அன்பை கொடுத்தால் அன்பு திரும்ப வரும். நீ நம்பிக்கை கொடுத்தால் நம்பிக்கை வளர்கிறது. இந்த பரிமாற்றத்தில் தான் உறவுகள் உயிர் பெறுகின்றன. சில நேரங்களில் பழைய காயங்கள் மனதில் இருக்கும். சில வார்த்தைகள் நினைவில் வலியாக இருக்கும். ஆனால் தங்கமே, அந்த காயங்களை பிடித்து கொண்டு நீ முன்னேற முடியாது. மன்னிப்பு என்பது மறந்துவிடுதல் அல்ல, அது மனதை விடுவித்தல். நீ விடுவித்தால் உன் இதயம் லேசாகும். அந்த லேசான இதயத்தில் தான் அதிசயம் பிறக்கும். உன் குடும்பம் உன் தோல்விகளிலும் உன்னுடன் இருந்திருக்கலாம். உன் வெற்றிகளில் மகிழ்ந்திருக்கலாம். சில நேரங்களில் அவர்களின் அன்பு கடினமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த கடினத்தின் பின்னாலும் பாதுகாப்பு இருந்திருக்கிறது. நீ அந்த பாதுகாப்பை உணர்ந்தால் உன் உள்ளத்தில் நன்றி பெருகும். தங்கமே, குடும்பத்தை நம்புவது உன் கனவுகளை விட்டுவிடுவது அல்ல. அது உன் கனவுகளுக்கு வேரூன்றும் நிலம் கொடுப்பது. மரம் வானத்தை தொட வேண்டும் என்றால் அதன் வேர் மண்ணில் உறுதியாய் இருக்க வேண்டும். குடும்பம் அந்த மண். அந்த மண்ணை நம்பினால் உன் உயரம் இயல்பாக வளரும். வீட்டில் பேசப்படாத உணர்வுகளை வெளிப்படுத்து. உன் நன்றியை சொல்ல தயங்கு வேண்டாம். உன் அன்பை வெளிப்படுத்து. வார்த்தைகள் பல காயங்களை ஆற்றும். ஒரு அன்பான பார்வை பல சுவர்களை உடைக்கும். நீ தொடங்கும் மாற்றம் மெதுவாக குடும்பம் முழுவதும் பரவும். தங்கமே, உன் பெற்றோர், உன் சகோதரர்கள், உன் வாழ்க்கை துணை, அவர்களின் உள்ளத்தில் உனக்கான இடம் தனிப்பட்டது. அந்த இடத்தை மதித்து பாதுகாத்தால் உறவு வலுப்படும். புரிதல் அதிகரிக்கும். சந்தேகம் குறையும். வீட்டில் ஒளி நிரம்பும். நீ உன் குடும்பத்தை நம்பும் போது உன் மன அழுத்தம் குறையும். தனிமை உணர்வு கரையும். உன் சிரிப்பு இயல்பாகும். வீட்டின் சிரிப்பு உன் இதயத்தை குணப்படுத்தும். அந்த குணமடைந்த இதயம் பெரிய கனவுகளை சுமக்க தயாராகும். தங்கமே, குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால் அதுவே பெரிய ஆசீர்வாதம். அது பணத்தால் வாங்க முடியாது. அது வெளியில் தேட முடியாது. அது உள்ளத்தில் வளர்க்க வேண்டிய ஒன்று. ஒவ்வொருவரின் உணர்வையும் மதித்து கேட்டு புரிந்து கொள்ளும் போது அந்த ஒற்றுமை மலர்கிறது. உன் வீட்டை ஒரு ஆலயமாக நினை. அங்கு கோபம் அல்ல, கருணை பேசட்டும். குற்றம் சாட்டுதல் அல்ல, புரிதல் நிலவட்டும். ஒப்பிடுதல் அல்ல, ஊக்கம் வளரட்டும். இந்த 3 மாற்றங்களும் உன் குடும்பத்தில் நடந்தால் அதிசயம் தானாகவே தொடங்கும். தங்கமே, நீ உன் குடும்பத்துடன் நேரம் செலவிடும் போது நினைவுகள் உருவாகின்றன. அந்த நினைவுகள் உன் வாழ்க்கையின் செல்வம். நாளை எவ்வளவு உயர்ந்தாலும் அந்த நினைவுகள் தான் உன் இதயத்தை நிறைக்கும். அந்த செல்வத்தை இப்போது உருவாக்கு. உன் குடும்பத்தில் உள்ள சிறிய பிளவுகளை பெரிய சுவர்களாக வளர விடாதே. உடனே சரி செய். பேசிக்கொள். புரிந்துகொள். மன்னித்து விடு.
இவை அனைத்தும் உன் மனதை பரிபக்வமாக மாற்றும். அந்த பரிபக்வம் உன் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் உதவும். தங்கமே, நீ உன் குடும்பத்தை நம்பும் போது உன் குழந்தைகள், உன் அடுத்த தலைமுறை, அன்பின் மொழியை கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பாதுகாப்பாக வளர்வார்கள். அந்த பாதுகாப்பு அவர்களின் தன்னம்பிக்கையை உருவாக்கும். இது ஒரு தலைமுறை மாற்றம். உன் வீட்டில் பிரார்த்தனை இருந்தால் அது உறவை இணைக்கும். நன்றி இருந்தால் அது உறவை வலுப்படுத்தும். சிரிப்பு இருந்தால் அது உறவை இனிமையாக்கும். இந்த மூன்றும் சேர்ந்தால் வீட்டில் அதிசயம் நிரந்தரமாக இருக்கும். தங்கமே, உன் குடும்பத்தை நம்பு. அவர்களை கைவிடாதே. உன் அன்பை மறைக்காதே. உன் உண்மையை பேச தயங்காதே. அந்த நேர்மை உறவை சுத்தமாக்கும். அந்த சுத்தம் உன் உள்ளத்தை பிரகாசமாக்கும். நீ உன் குடும்பத்தை தழுவும் போது உன் பயம் குறையும். நீ அவர்களை கேட்கும் போது அவர்களின் இதயம் திறக்கும். நீ அவர்களை மதிக்கும் போது அவர்கள் உன்னை உயர்த்துவார்கள். இந்த பரிமாற்றத்தில் தான் அதிசயம் உருவாகிறது. தங்கமே, உன் வீட்டில் ஒளி ஏற்றும் முதல் மனிதன் நீயாக இரு. உன் மாற்றம் மற்றவர்களையும் மாற்றும். உன் அமைதி மற்றவர்களையும் அமைதியாக்கும். உன் நம்பிக்கை மற்றவர்களையும் நம்பிக்கையுடன் வாழச் செய்யும். நீ உன் குடும்பத்தை இதில் நம்பினால் அதிசயம் தொடங்கும். அந்த அதிசயம் ஒரு நாள் நிகழ்வு அல்ல. அது தினசரி வளர்கிறது. அது உன் வார்த்தையில், உன் செயல்களில், உன் பார்வையில் வெளிப்படும். அந்த அதிசயம் உன் வீட்டை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையையே மாற்றும். உன் உள்ளத்தின் அன்பு குடும்பத்தின் வேருடன் இணையும் போது உன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாக மாறும். அந்த ஆசீர்வாதம் மெதுவாக உன் வீட்டின் சுவர்களில் பரவும். முன்பு சுமையாக இருந்த அமைதி இப்போது சாந்தமாக மாறும். உன் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாக மாறும். குடும்பத்தின் மீது வைத்த நம்பிக்கை உன் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியத்தை உருவாக்கும். நீ தனியாக இல்லை என்ற உணர்வு உன் தோள்களில் இருந்த பாரத்தை குறைக்கும். தங்கமே, குடும்பம் என்பது இரத்த உறவு மட்டும் அல்ல, அது மன உறவு. ஒருவரின் மகிழ்ச்சி மற்றவரின் இதயத்தில் பிரதிபலிக்கும் இடம் தான் குடும்பம். அந்த பிரதிபலிப்பை உணரும்போது நீ உன் வாழ்க்கையை வேறு கோணத்தில் காண ஆரம்பிப்பாய். நீ வெற்றி பெறும் போது உன் குடும்பத்தின் கண்களில் தெரியும் பெருமை உன் வெற்றியை இன்னும் இனிமையாக்கும். உன் வீட்டில் அன்பை வெளிப்படுத்த தயங்காதே. ஒரு சின்ன நன்றி, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு நேர்மையான பாராட்டு, இவை உறவுகளை வலுப்படுத்தும். நீ கொடுக்கும் அந்த அன்பு பல மடங்கு திரும்பி வரும். இந்த பரிமாற்றம் தான் அதிசயத்தின் ஆரம்பம். சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரும். அது இயல்பு. ஆனால் அந்த வேறுபாடுகளை வெறுப்பாக மாற்றாதே. புரிதலாக மாற்று. ஒருவரின் பார்வையை மற்றவர் கேட்கும் போது மனம் மெதுவாக திறக்கும். திறந்த மனங்களில் சண்டைகள் நீடிக்காது. அங்கே ஒற்றுமை மலரும். தங்கமே, உன் குடும்பத்தில் நீ அமைதியை தேர்வு செய்தால் அது பல சண்டைகளை தடுக்கிறது. நீ மௌனமாக இருப்பது தோல்வி அல்ல, அது பரிபக்வம். சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசும் திறன் உன் உறவுகளை பாதுகாக்கும். இந்த ஞானம் உன் உள்ளத்தில் வளர்கிறது. நீ உன் குடும்பத்தை நம்பும் போது உன் குழந்தைகள் பாதுகாப்பாக உணர்வார்கள். அவர்கள் உன் செயல்களில் இருந்து கற்றுக்கொள்வார்கள். நீ காட்டும் அன்பு அவர்களின் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறும். இது ஒரு மறைமுக ஆசீர்வாதம். அது தலைமுறைகள் தாண்டி தொடரும். உன் பெற்றோரின் தியாகங்களை நினைத்து பாரு. அவர்கள் சொல்லாமல் செய்த பல விஷயங்கள் உன் வளர்ச்சிக்காக. அந்த நன்றியை உள்ளத்தில் உணர்ந்தால் உன் குரலில் மென்மை வரும். உன் பார்வையில் கருணை வரும். அந்த கருணை உறவுகளை இணைக்கும் பாலமாக இருக்கும். தங்கமே, குடும்பத்தில் நேரம் செலவிடுவது ஒரு முதலீடு. பணம் சேர்த்தல் போல அது கணக்கில் தெரியாது. ஆனால் அதன் பலன் வாழ்க்கை முழுவதும் உணரப்படும். ஒன்றாக உணவு உட்கொள்ளும் தருணங்கள், ஒன்றாக சிரிக்கும் நேரங்கள், ஒன்றாக பிரார்த்தனை செய்யும் நிமிடங்கள், இவை அனைத்தும் உன் மனதில் பாதுகாப்பு உணர்வை வளர்க்கும். நீ உன் குடும்பத்தை நம்பி உன் கனவுகளை பகிர்ந்தால் அவர்கள் உனக்கு ஆதரவாக நிற்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் அறிவுரை கடினமாக தோன்றலாம். ஆனால் அந்த கடினத்தின் பின்னால் பாதுகாப்பு இருக்கும். நீ அதை புரிந்து கொண்டால் உன் மனதில் குறைபாடு குறையும்.
தங்கமே, உன் வீட்டில் மன்னிப்பு ஒரு பழக்கமாக மாறட்டும். தவறுகள் மனிதர்களின் இயல்பு. ஆனால் அந்த தவறுகளை நீண்ட காலம் பிடித்துக் கொள்வது உறவுகளை காயப்படுத்தும். உடனே பேசிக்கொள். உடனே சரிசெய். இந்த திறமை உன் வீட்டை பாதுகாக்கும். நீ உன் குடும்பத்துடன் சிரிக்கும்போது உன் மன அழுத்தம் கரையும். சிரிப்பு ஒரு மருந்து. அது காயங்களை ஆற்றும். அது உறவுகளை புதுப்பிக்கும். உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கட்டும். அது அதிசயத்தின் ஒளி. தங்கமே, நீ உன் குடும்பத்தை மதிக்கும் போது அவர்கள் உன்னை மேலும் மதிப்பார்கள். மரியாதை என்பது கட்டாயம் அல்ல, அது உணர்வின் வெளிப்பாடு. நீ காட்டும் மரியாதை உன் குழந்தைகளுக்கும் ஒரு பாடமாகும். அவர்கள் அதை வாழ்க்கை முழுவதும் எடுத்துச் செல்வார்கள். உன் வீட்டில் நன்றி உணர்வு வளரட்டும். ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கம் உன் மனதை வளமாக்கும். குறைகளை எண்ணாமல் ஆசீர்வாதங்களை எண்ணும் மனம் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். தங்கமே, உன் குடும்பம் உன் பாதுகாப்பான இடம். வெளியுலகில் எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் வீடு திரும்பும் போது அமைதி கிடைக்க வேண்டும். அந்த அமைதியை உருவாக்கும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உள்ளது. நீ அந்த மாற்றத்தின் ஆரம்பமாக இரு. உன் வீட்டில் ஒருவரின் வலி மற்றவரின் கவலையாக மாறட்டும். ஒருவரின் மகிழ்ச்சி மற்றவரின் கொண்டாட்டமாக மாறட்டும். இந்த பகிர்வு உறவுகளை ஆழமாக்கும். அந்த ஆழத்தில் தான் அதிசயம் வாழ்கிறது. தங்கமே, நீ உன் குடும்பத்தை நம்பும் போது உன் மனதில் இருந்த தனிமை கரையும். உன் போராட்டம் பகிரப்பட்டதாக மாறும். உன் வெற்றி கொண்டாடப்படும். உன் தோல்வி புரிந்து கொள்ளப்படும். இந்த சமநிலை தான் உறவின் அழகு. நீ உன் வீட்டில் அன்பை விதைத்தால் அமைதி முளைக்கும். அமைதியை விதைத்தால் மகிழ்ச்சி மலரும். மகிழ்ச்சியை விதைத்தால் வளம் பெருகும். இந்த 3 விதைகளும் சேர்ந்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். தங்கமே, உன் குடும்பம் உன் வேர்கள். வேர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மரம் பசுமையாக இருக்கும். நீ உன் வேர்களை கவனித்தால் உன் வாழ்க்கை உயரமாக வளரும். இந்த உண்மை எளிதானது, ஆனால் ஆழமானது. உன் வீட்டில் ஒற்றுமை நிலைத்தால் வெளியுலகில் எந்த சவாலும் உன்னை உடைக்க முடியாது. உன் பின்னால் நிற்கும் அந்த ஆதரவு உனக்கு தைரியம் தரும். அந்த தைரியம் உன் கனவுகளை நனவாக்கும். தங்கமே, நீ உன் குடும்பத்தை இதில் நம்பினால் அதிசயம் தொடங்கும். அந்த அதிசயம் உன் மனதில் அமைதியாக ஆரம்பித்து உன் வீட்டில் ஒளியாக பரவும். அது உன் வார்த்தைகளில் இனிமையாக இருக்கும். உன் செயல்களில் கருணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நம்பிக்கையை பிடித்துக்கொள். இந்த அன்பை வளர்த்துக்கொள். இந்த உறவுகளை பாதுகாத்துக்கொள். அப்போது உன் வாழ்க்கை தனிப்பட்ட வெற்றியால் மட்டும் அல்ல, பகிரப்பட்ட மகிழ்ச்சியால் நிறையும். அந்த பகிரப்பட்ட மகிழ்ச்சியே உண்மையான அதிசயம். அந்த பகிரப்பட்ட மகிழ்ச்சி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒலிக்கத் தொடங்கும். முன்பு கவனிக்கப்படாத சிறிய தருணங்கள் இப்போது பொக்கிஷமாக மாறும். ஒரே மேசையில் அமர்ந்து பேசும் நேரம், ஒரே மனதுடன் சிரிக்கும் நிமிடம், ஒருவரின் தோளில் ஒருவர் சாய்ந்து அமைதியாக இருப்பது, இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் பாதுகாப்பு உணர்வை உருவாக்கும். அந்த பாதுகாப்பு உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும். தங்கமே, குடும்பத்தில் ஒருவரின் வலிமை மற்றவரின் ஊக்கமாக மாற வேண்டும். நீ தளர்ந்த நாளில் அவர்கள் உன்னை தாங்கட்டும். அவர்கள் தளர்ந்த நாளில் நீ அவர்களை தாங்கு. இந்த பரஸ்பர ஆதரவு தான் உறவின் நெஞ்சு துடிப்பு. அதில் தான் உயிர் உள்ளது. அதில் தான் ஆசீர்வாதம் மறைந்து இருக்கிறது. உன் வீட்டில் பேசப்படாத நன்றி வார்த்தைகளை வெளிப்படுத்து. உன் மனதில் மட்டும் வைத்து கொள்ளாதே. ஒரு எளிய நன்றி கூட ஒரு இதயத்தை குணப்படுத்தும். ஒரு உண்மையான பாராட்டு ஒரு மனதை உயர்த்தும். இந்த சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். தங்கமே, நீ உன் குடும்பத்துடன் நேர்மையாக இருப்பது மிக பெரிய பரிசு. உண்மையை மறைக்காமல், உணர்வுகளை ஒளிக்காமல், திறந்த மனதுடன் பேசும்போது உறவு வலுப்படும். அந்த நேர்மை உன் வீட்டில் நம்பிக்கையை கட்டும். நம்பிக்கை கட்டப்பட்ட வீட்டை எந்த புயலும் சிதைக்க முடியாது. நீ உன் குடும்பத்தில் ஒவ்வொருவரின் தனித்தன்மையை மதிக்கத் தொடங்கு. ஒப்பிடாதே. குறை கூறாதே. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் உள்ளது. அந்த பயணத்தை மதிக்கும் போது மரியாதை மலரும். மரியாதை இருந்தால் அன்பு நிலைக்கும்.
தங்கமே, உன் வீட்டில் தினமும் ஒரு சிறிய நிமிடம் ஒன்றாக செலவிடு. பிரார்த்தனை ஆகட்டும், உரையாடல் ஆகட்டும், அமைதியான உட்கார்வு ஆகட்டும். அந்த நிமிடம் உறவுகளை புதுப்பிக்கும். அந்த நிமிடம் உன் மனதை சமநிலைப்படுத்தும். சில நேரங்களில் நீயே முதலில் மன்னிக்க வேண்டும். அது எளிதல்ல. ஆனால் அந்த முதல் அடியே உறவை காப்பாற்றும். மன்னிப்பு உன் மனதை சுத்தமாக்கும். சுத்தமான மனதில் கோபம் நீடிக்காது. அங்கே அமைதி குடியேறும். தங்கமே, உன் குடும்பம் உன் வாழ்க்கையின் சாட்சிகள். நீ வளர்ந்ததை, நீ விழுந்ததை, நீ எழுந்ததை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த சாட்சிகளின் அன்பு உன் வாழ்க்கையின் அடையாளம். அதை இலகுவாக எடுத்துக் கொள்ளாதே. உன் வீட்டில் சிறிய கொண்டாட்டங்களை உருவாக்கு. காரணம் இல்லாமல் கூட மகிழ்ச்சி பகிர்ந்து கொள். ஒரு சாதாரண நாளை கூட நினைவாக மாற்று. இந்த பழக்கம் உன் குடும்பத்தை இணைக்கும் நூலாக இருக்கும். தங்கமே, உன் குழந்தைகள் உன் செயல்களில் இருந்து கற்றுக்கொள்கிறார்கள். நீ காட்டும் மரியாதை, நீ பேசும் வார்த்தை, நீ வெளிப்படுத்தும் அன்பு, அவை அனைத்தும் அவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும். நீ விதைக்கும் விதைகள் நாளை பெரிய மரங்களாக வளரும். உன் குடும்பத்தில் ஒருவரின் கனவை மற்றவர் ஊக்குவிக்கட்டும். குறைத்து மதிப்பிடாமல் ஆதரித்து உயர்த்தட்டும். இந்த ஊக்கம் ஒரு மனிதனை மாற்றும். அந்த மாற்றம் குடும்பத்தின் பெருமையாக மாறும். தங்கமே, உன் வீட்டில் கோபம் வரலாம். ஆனால் அது நீண்ட நேரம் தங்க விடாதே. உடனே பேசிக்கொள். புரிந்து கொள். சரி செய். இந்த பழக்கம் உறவுகளை சிதைவிலிருந்து காப்பாற்றும். நீ உன் குடும்பத்துடன் பகிரும் உணவு கூட ஒரு ஆசீர்வாதம். அந்த மேசையில் சிரிப்பு இருந்தால் அது வளம். அந்த மேசையில் அமைதி இருந்தால் அது செல்வம். அந்த மேசையில் நன்றி இருந்தால் அது ஆசீர்வாதம். தங்கமே, உன் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் கேட்கப்படும் உரிமை இருக்க வேண்டும். பேசும் உரிமை மட்டுமல்ல, கேட்கப்படும் உரிமை. ஒருவரின் குரல் மதிக்கப்படும் போது அவர்களின் இதயம் திறக்கும். திறந்த இதயங்களில் அன்பு நிலைக்கும். நீ உன் குடும்பத்தை நம்பும் போது உன் மனம் உறுதியாகும். வெளியுலகின் விமர்சனங்கள் உன்னை பாதிக்காது. உன் பின்னால் நிற்கும் அந்த ஆதரவு உனக்கு தைரியம் தரும். அந்த தைரியம் உன் கனவுகளை நனவாக்கும். தங்கமே, உன் வீட்டில் நகைச்சுவை இருக்கட்டும். சிரிப்பு உறவுகளை இலகுவாக்கும். சிரிப்பில் பல காயங்கள் கரையும். அந்த சிரிப்பு உன் வீட்டின் இசை. உன் குடும்பத்தில் ஒருவரின் வெற்றி அனைவரின் வெற்றியாக மாறட்டும். பொறாமை அல்ல, பெருமை பேசட்டும். இந்த மனப்பான்மை உறவுகளை உயர்த்தும். உயர்ந்த உறவுகளில் அமைதி நிலைக்கும். தங்கமே, உன் வீட்டில் ஒற்றுமை இருந்தால் அது உன் வாழ்க்கையின் மிக பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு உன் மன அழுத்தத்தை குறைக்கும். உன் உள்ளத்தில் நிலைத்த நம்பிக்கை உருவாகும். நீ உன் குடும்பத்தை நம்பி அவர்களுடன் சேர்ந்து வளர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாகும். தனிப்பட்ட சாதனைகள் முக்கியம். ஆனால் பகிரப்பட்ட மகிழ்ச்சி இன்னும் முக்கியம். அந்த பகிர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். தங்கமே, உன் வீட்டை அன்பின் தளமாக மாற்று. குறை கூறும் இடமாக அல்ல, ஊக்குவிக்கும் இடமாக. சண்டை நிறைந்த இடமாக அல்ல, புரிதல் நிறைந்த இடமாக. இந்த மாற்றம் உன்னால் தொடங்கலாம். நீ உன் குடும்பத்தை இதில் நம்பினால் அதிசயம் தொடங்கும். அந்த அதிசயம் ஒரு வெளிச்சமாக உன் வீட்டில் நிலைக்கும். அது உன் மனதில் அமைதியாக இருக்கும். அது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வெளிப்படும். உன் குடும்பத்தின் அன்பு உன் வேராக இருக்கும் வரை உன் வாழ்க்கை பசுமையாக வளரும். அந்த பசுமை உன் தலைமுறைகளுக்கும் நிழலாக இருக்கும். அந்த நிழலில் மகிழ்ச்சி வாழும். அந்த மகிழ்ச்சியே உன் உண்மையான வெற்றி.